படம் வந்து சூப்பராக எடுத்துங்க. உண்மையாக சொல்கிறேன், சூர்யா சேதுபதி வாழ்ந்திருக்காரு படத்தில். சரிங்களா? அவரை ட்ரோல் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு அவர் வந்து எல்லாரும் ட்ரோல் பண்ணுறீங்க, ஆனால் படத்தில் அந்த மனுஷன் அவ்வளோ உழைச்சிருக்காரு. நல்ல ஃபைட்டு. இப்போது நெக்ஸ்ட் வந்து சினிமாவில் வந்து ஒரு புது ஹீரோ வந்து உதயமாயிருக்காரு. அதெல்லாம் நம்ம வந்து கொண்டாடணும். ஒரு பையன் இப்போ அவ்வளோ ஃபைட்டு தாறுமாறாக இருக்குது. படம் சூப்பராக இருக்குண்ணா. ஆனால் கதையாக பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாக சூர்யா பேசவே இல்லைண்ணா, பேசாமலே நடிச்சிருக்காரு. செகண்ட் ஹாஃபு தெரிச்சிருக்காங்க. ஃபைட்டு அனலரசு மாஸ்டர் தாறுமாறாக பண்ணியிருக்காரு. உண்மையாக சொல்லப்போனால் படம் 100% ஓடும், பிச்சுன்னு ஓடும். படம் ஹிட்டுண்ணா. அண்ணா புலிக்கு மிஞ்சது எப்பயுமே பூனி ஆகுது, புலியா தானே இருக்கும். அப்படியாப்பட்ட ஒரு நடிப்புனே நம்ம விஜய் சேதுபதி என்ன பையன் சூர்யா, அப்படியாப்பட்ட ஒரு நடிப்பு. இந்த படத்துல என்ன ஒரு மெசேஜ் சொல்லியிருக்காங்க தெரியுமா? வெயில் தோல், எங்களை போல வெயில் தோலை நீங்க எதிர்பார்க்காதீங்க, ஏசி தோலை தான் கேட்கிறான் தலைவா. ஏன்னா என்கிட்ட படிப்பறிவு இல்லை, என்கிட்ட விளையாட்டுன்னு ஒரு திறமை இருக்கு, அதை முடக்க ஒரு கூட்டம் இருக்கு. அததான் இந்த படத்துல அவங்க அழகா சொல்லியிருக்காங்க தலைவா. நானும் 7-8 செலக்ஷன் கிரிக்கெட்ல போயிருக்கேன். ஒருத்தனை செலக்ஷன் பண்ண மாட்டான், என்கிட்ட திறமை இல்லை, ஏன்னா என்கிட்ட பின்னாடி பேக்ரவுண்ட் இல்லைன்னு செலக்ஷன் பண்ண மாட்டாங்க. இந்த படத்துல ஒரு பாக்ஸிங், மைக்கேல் ஜாக்சன் போல பாக்ஸிங், அப்படியாப்பட்ட ஒரு குத்து, ஒவ்வொரு குத்தும் சும்மா பலான்னு குத்துறாரு. ஃபர்ஸ்ட் ஹாப்ல 3 கிலோ சாமான் தலை போட்டு சும்மா சலான்னு குத்துறாரு தலை, அப்படியாப்பட்ட ஒரு குத்து. ஆனா இது ஒரு ஃபர்ஸ்ட் படம் போல இல்லைன்னு ஆகுது. ஒரு 150 படம் கிட்ட நடிச்ச ஒரு ஆக்டர் போல நடிச்சிருக்காரு. ஃபர்ஸ்ட் படம் போல நடிக்கல, அழகா நடிச்சிருக்காரு. எங்களை செலக்ஷன் பண்ணுறா பாவீங்களா? ஏன்னா எங்களோட வாழ்வாதாரம் இது மூலமா தான் இருக்கு. ஏன்னா என்கிட்ட படிப்பறிவு இல்லை, நாங்கள் அடுத்த கட்டத்துக்கு போனோம், இது போல விளையாட்டு மூலமா தான் போனோம். நீங்க எங்களை முன்னேற விடுங்கடா. ஏன்னா இப்ப பசங்க கெட்டு போறாங்க, அவ ஏதோ பண்ணி கெட்ட போயிட்டு போறான். இது போல விளையாட்டுன்ற ஒரு விஷயத்துக்கு வந்தாதான் நல்ல வழிக்கு வருவாங்க. நீங்க அதுக்கு ஒரு முட்டுக்கட்டா இருங்கடா பாவீங்களா? அதுதான் நான் இந்த படத்துல சொல்லுவேன். நன்றி. சூப்பரா இருக்கு. நானா இவ்வளவு நேரம் நான் எதுக்கு பேசுறேன்? அருமையான படம், ஃபுல் மீல்ஸ் சாப்பிட்டு போல இப்ப பாயாசம் குடிச்சு வந்த போல இதுன்னு அருமையா இருக்குண்ணா படம். ப்ரோ படம் பக்காவா இருந்தது ப்ரோ. சரியான ஃபைட்டிங்லாம், கிளைமேக்ஸ்லாம் அந்த போல இருந்தது ப்ரோ. பையன் செமையா பண்ணியிருக்காங்க, சூப்பராக இருந்தது. படம் நல்லா இருக்குண்ணா, சீரியஸாக நல்லா இருக்கு. நான் வந்துட்டு வேறு மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு வந்தேன். படம் அதோட ஒர்த்தாகவே இருந்துச்சு. மியூசிக்கு, பேக்ரவுண்ட் மியூசிக்லாம் செம்மையாக கொடுத்துருந்தாங்க. ஓவரால் ஸ்கிரிப்ட் எல்லாமே நல்லா இருந்துச்சு. நான் வந்துட்டு வேறு மாதிரி எக்ஸ்பெக்ட் பண்ணி வந்தேன். அவ்வளோ நல்லாயிருக்கும் அப்படிலாம் நான் எதிர்பார்க்கல. ஃப்ரெண்டு கூப்பிட்டான்னு சொல்லிட்டு தான் வந்தேன். படம் நல்லாவே இருந்துச்சு. நல்லா பண்ணியிருக்காங்க. ஒரு ஃபஸ்ட்டு படம்ன்ற அளவுக்குலாம் இல்லை, கொஞ்சம் லேக் இருந்தாலும் ஆனால் நல்லா இருந்துச்சு. நான் எக்ஸ்பெக்ட் பண்ணிட்டு வந்ததோட நல்லா இருந்துச்சு. அது ட்ரோல் பண்ணுற அளவுக்குலாம் இல்லை. இங்கே வந்து பார்த்தா அந்த ட்ரோலிங்கே வந்துட்டு ஒரு ரெஸ்பெக்ட் வந்துருச்சு அவர் மேலே. சீரியஸாக நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை படம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு. நான் அந்த பாக்ஸிங் ரிலேட்டடாக மட்டும் இருக்குன்னு நினச்சேன். வந்து பார்த்தா பாக்ஸிங்கில் இருக்க அரசியல் இருக்குது, ஒரு குறிப்பிட்ட கேஸ்ட் ரிலேட்டடான அரசியல் இதில் பயங்கரமாகவே இருக்குது. அதே மாதிரி அந்த கேஸ்ட் பசங்கள்லாம் கொஞ்சம் இதாக சுற்றுறது அப்படி பண்ணியிருக்காங்க. அப்படி கிடையாதுன்றதை இந்த படத்தில் காமிச்சிருப்பாங்க. ஒருவேளை அவன் கம்பேக்டாக வந்தால் எப்படி இருக்கும் அப்படின்ற மாதிரி படத்தில் கொடுத்துருக்காங்க. நல்லா இருந்துச்சு. இல்லை ஃபுல்லாகவே படம் ஓவரால் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. கிளைமேக்ஸு எல்லாமே நல்லா இருந்துச்சு. புரியல. ஒரு ஃபுல் காம்பேட்ல, அதாவது ஒரு நல்ல ஒரு ஃபைட் சீனு, ஆக்ஷன் மூவி வேணும்னா தாராளமாக படத்துக்கு வரலாம். சீரியஸாக நல்லா இருந்துச்சு, செம்மையா இருந்துச்சு. எதிர்பார்த்தமே ஃபர்ஸ்ட் பார்த்த முன்னாடி இப்படி படம் ஒரு மாதிரியே போகுதுன்னு நினச்சேன். ஆனால் செகண்ட் ஹாஃபில் எதிர்பார்த்தவர் வேற லெவலு ப்ரோ. தர்ற மாதிரி இருக்கு ப்ரோ. டைவர்ஸ் அடிக்கவே முடியாது. என்ன ஒன்று அவர் சூப்பரா ப்ரோ. அப்பாவே மிஞ்சிட்டாரு, தர்ற மாதிரி இருக்காரு ப்ரோ. ஆக்ஷன்லாம் பக்காவா, சரியான ஆக்ஷன். ஆக்ஷன் ஹீரோக்கு வரக்கூடிய தகுதி கண்டிப்பா 100% எஃபோர்ட் போடுகிறார் ப்ரோ. அனலர்ஸ் மாஸ் டைரக்ஷன் எப்படி இருக்கு? டைரக்ஷன்லாம் பக்காவா. அது கிளைமேக்ஸ் அடிக்கவே முடியாது.
சூப்பராக ப்ரோ. கேமரா எடிட்டிங் தான் ப்ரோ வேற லெவலில் இருக்கு. ஓவராலாக படம் எப்படி இருக்கு? படம் ஓகே, படம் ஓகே, மஜாவா இருக்கு. பசங்க வந்து கொடுக்க 190 ரூபா கொடுக்க ஒட்டு ப்ரோ இந்த படம். அது வச்சு இதுனா ஃபேமிலியாக வந்து ஃபேமிலியாகவும் பார்க்கலாம், தனியாகவும் பார்க்கலாம். அந்த மாதிரி தரமான படம். இந்த 2K கிட்ஸ்க்கு ஏற்ற மாதிரி படம் இருக்கு. 2K கிட்ஸ் ஏற்ற மாதிரி பார்க்கலாம் ப்ரோ. அந்த மாதிரி இருக்கு ப்ரோ. நல்லா தான் ப்ரோ இருக்கு. அவரோட நடிப்பு நல்லா தான் இருந்துச்சு. மியூசிக் நல்லா இருந்தது. பார்ட் 2 வரும்னு நினைக்கிறேன். ஆக்ஷன் பாக்ஸ்லாம் நல்லா தான் இருந்தது. மாஸ்டர் நல்லா தான் பண்ணியிருந்தாரு. நல்லா தான் இருந்தது. ஏன்னா ஒரு ஃபர்ஸ்ட் படமே அவருக்கு நல்லா தரமா நல்லா தான் இருந்தது. ஸ்டாண்ட் பண்ணுறதால அவருக்கு செட் ஆகுது. ஹீரோட செட் ஆகுது. இப்படி ஸ்டார்ட் ஆகுறதுலாம் பயங்கரம். ஆக்சுவலாக மக்கள் வந்து யோசிக்காம வந்து பார்க்கலாம், தாராளமாக பார்க்கலாம். படம் நல்லா தான் இருக்கு. பண்ணவே இல்லை. பாக்ஸிங் தான் கதையே. படம் செம்மையா இருந்தது ப்ரோ. எல்லா சீனும் சூப்பரா இருக்குது. ரெண்டாவது விஜய் சேதுபதி பார்த்த மாதிரி இருக்குது. 2.2 விஜய். அந்த பெட்ரோல் பாம் சீனு கண்ணுக்குள்ளேயே நிக்குது. பெட்ரோல் பாம் ப்ரோ எந்த படத்துலயே காட்டல ப்ரோ அந்த மாதிரி. எல்லாமே தரமா இருக்குது. படம் அந்த மாதிரி பண்ணலாம். சூப்பரா இருக்குது படம். வேற லெவல் எல்லாமே வேற லெவல்ல இருக்குது. விஜய் சேதுபதி 2.2 பார்த்த மாதிரி இருக்கு. சூப்பரா இது படம். நல்லா ஃபைட் சீனு தான் அங்க பெஜாரே. அந்த ஸ்போர்ட்ஸ்ல அந்த ஃபைட் சீனு ஸ்போர்ட்ஸ் மேனுக்கு சப்போர்ட் தரமா இருக்குது. படம் நல்லா இருக்குது. ஃபீனிக்ஸ் எப்படி இருக்கு படம்? படம் வேற லெவல்ல இருக்கு. எப்படி சொல்றது, ஸ்டண்ட் வந்து வேற லெவல்ல பண்ணிருக்காங்க. பாடா செதுக்கிறாங்க. அதுக்கு மட்டுமே அவ்வளோ மெனக்கெட்டுருக்காங்க. எல்லாரோட உழைப்பும் செம்ம நிறைய போட்டிருக்காங்கன்னு தெரியுது. அவங்க உழைப்புக்கான வெளிப்பாடு தான் இது. இது வந்து கண்டிப்பாக மக்கள்கிட்ட போய் சேரணும். மக்கள் வந்து எப்படி சொல்கிறது, இதை வந்து அலட்சியமாக எத்தனை பார்க்காம இருக்கக்கூடாது. எல்லாருமே வந்து பார்க்கலாம். எல்லா மக்களும் வந்து பாருங்கள். இது வந்து கொஞ்சம் நல்ல படம் தான். எந்த விதத்துலையும் எதுவுமே வந்து லாகே கிடையாது. இந்த சீன் போர் அடிக்குது, இந்த சீன் போர் அடி எதுவுமே கிடையாது. எல்லாருமே பார்க்கலாம். எல்லாருமே வந்து ஃபஸ்ட்டு தேட்டரில் வந்து பாருங்கள். எல்லாம் வந்து மொபைலில் வந்து பார்க்குறத வந்து ரொம்ப தவிர்த்துவாங்க. எல்லாம் வந்து ரொம்ப கஷ்டப்பட்டுக்கிறாங்க. அந்த கஷ்டம் வந்து எனக்கும் தெரியும். நானும் ஃபீல்டில் தான் இருக்கிறேன், சினி ஃபீல்டில் தான் இருக்கிறேன். அது ரொம்ப கஷ்டம். அசால்ட்டாக ஒரு எப்படி சொல்கிறது, ஒரு 5 மினிட்ஸில் டவுன்லோட் பண்ணி பார்த்துடுறீங்க அந்த 2 மணி நேரம் படத்தை. அதுக்காக அவங்க வந்து இது 2 மணி நேரம் படத்தை அவங்க 2 வருஷமாக உழைக்கிறாங்க. இந்த படம் வெளியே கொண்டு வரதுக்கு எவ்வளோ பல மெனக்கெடல் நடந்து தான் வருது. அனலரசன் வேற லெவலில் பண்ணியிருக்காரு. அவரோட டைரக்ஷன் வந்து இன்னும் நிறைய பண்ணணும்னு நாங்கள் வந்து அவர்கிட்ட கோரிக்கை வச்சுக்கிறேன். ஆல்ரெடி அவர்கிட்ட பேசிட்டு வந்துட்டேன், கோரிக்கை வச்சுட்டு தான் வந்துக்கிறேன். இந்த வழியாகவும் நான் சொல்லிடுறேன். அவர் பையன் வந்து வேற லெவல் ஸ்டோரி செம்ம சூஸிங் பண்ணியிருக்காரு. நல்லா எல்லாமே சூப்பர். டான்ஸும் சூப்பராக ஆடிக்கிறாரு. நல்லா அதான் எஃபர்ட் போட்டுக்கிறாரு. உடம்பு நல்லா ஏற்றி. சூர்யா எனக்கு தெரியும். நான் ஆல்ரெடி அவர் முன்னாடி எப்படி இருந்தாரோ நான் பார்த்துருக்கேன். அவர் கூட ட்ராவல் பண்ணியிருக்கேன். நல்லா வந்து இப்போ உடம்புலாம் நல்லா ஒரு கட்ஸ்லாம் கண்டு வந்து நிறைய முனைக்கடை பண்ணி நல்ல படம் வந்து பாருங்கள். மிஸ் பண்ணாதீங்க. தேட்டருக்கு வந்து பார்த்துட்டு வீடியோஸ். படம் நல்லா இருந்தது. படம் எப்படி பண்ணியிருக்காரு? நல்லா இருந்தது. நல்லா பண்ணாரு. சூப்பராக இருந்தது படம். ஃபைட்டிங் சீன்ஸ் நல்லா ஹெவியாக இருந்தது. படம் போகிறதே தெரில டைம். ஃபாஸ்ட்டாக இருந்தது. மியூசிக் சூப்பராக இருந்தது. மியூசிக் அவர் அடுத்த சில படங்கள் நல்லா பண்ணலாம். நல்லா இருந்தது. தரமாக இருந்தது. எதிர்பார்த்தது விஜய் சேதுபதி பையன் ஃபர்ஸ்ட் டைம் நடிக்கிறாரு. விஜய் சேதுபதி ஃபுல்லாக இட்டு தான். அவர் ரொம்ப பிடிக்கும். அவர் பையன்றதுனால தான் வந்து பார்த்தோம். ஆனால் கண்டிப்பாக தரமாக இருக்குது. அவரோட ஃப்யூச்சரும் நல்லா இருக்குது சினிமா இண்டஸ்ட்ரியில். டைரக்ஷனும் நல்லா இருந்தது ப்ரோ. எந்த இடத்துலையும் லாக் ஆகலை. ஃபுல்லாக பிஜிஎம் வந்து பின்னாடி இட்டு கொடுத்துட்டே இருந்தது. ஸோ அதனால் எங்கேயுமே லாக் ஆகலை. ஃபைட் சீன் எல்லாமே பார்க்க
பக்காவாக இருந்தது ப்ரோ. ஃபைட் சீன் அவருக்கு ஃபுல்லாகவே சூட் ஆச்சு. நல்லா இருந்தது எல்லா சீனும். எமோஷ்னல் பார்த்தீங்கன்னா அவங்க அம்மா அடிச்சும்போது, அப்புறம் அவன் 2 கையும் வெட்டி அவங்க அண்ணன் இறக்கும்போது, சூர்யா சேதுபதி அவங்க அண்ணன் இறக்கும்போது எல்லாமே நல்லா இருந்தது. பக்காவாக இருந்தது. யார் சீனுமே லாக் ஆகலை. எல்லா சீனுமே லாக் நல்லா தான் இருந்தது. ஃபாஸ்ட்டாக தான் இருந்தது. எங்கேயுமே லாக் ஆகலை. போனீங்கன்னா தரமாக ஒர்த்தா பார்த்துட்டு வரலாம். கொடுத்த காசுக்கு தரமாக இருக்கும். எங்கேயுமே இல்லை ப்ரோ. ஃபோனில் பார்க்காதீங்க, தியேட்டரில் வந்து பாருங்கள். செம்மையாக இருக்குது. ஃபுல் என்டர்டைன்மெண்ட்னா அப்படி சொல்கிறது. ஃபைட் சீன் தான் ஃபுல்லாக. நீங்கள் எப்படி சொல்கிறது, ஒரு எதிர்பார்ப்போடு வரலாம். நல்ல படம் பார்க்குறோன்ற ஒரு எதிர்பார்ப்போடு வரலாம். மற்ற படம் மாதிரி இல்லாமல் நல்ல படம் வந்து பார்க்குற அளவுக்கு ஒர்த்தான படமா கண்டிப்பாக ஒர்த்து ப்ரோ. ஃபஸ்ட்டு படம் அவர் ஆக்டிங் எப்படி சொல்கிறதுனா, ஃபஸ்ட்டு படம் மாதிரியே தெரில. ஏதோ இதுக்கு முன்னாடி நிறைய படம் நடிச்சுட்டு வந்த மாதிரி இருக்குது. தரமாக இருந்தது. ஆக்டிங், எடிட்டிங்கு எல்லாமே நல்லா தான் இருந்தது. ஸ்டோரியுமே நல்லா தான் இருந்தது. எப்படி சொல்கிறதுனா, ஒரு கீழ் மட்டத்தில் இருக்க பையன் வந்து கீழே தான் இருக்கணும், மேலே வரக்கூடாது அப்படின்ற ஒரு தாட்டை உடச்சி, இல்லை நாங்கள் மேலே வருவோம், நான் மட்டும் இல்லை எங்கள் பின்னாடி இருக்க எல்லாருமே வருவோன்ற தாட்டை வந்து கொண்டு வந்திருக்காங்க. நல்லா இருக்கு. நல்லா இருந்தது. கண்டிப்பாக எல்லாமே நல்லா இருக்கு. தேங்க்யூ. நல்லா இருக்கு ப்ரோ. படம் ஓவராலாக பார்த்தீங்கன்னா சூப்பராகவே இருக்குது. அதான் எமோஷன்ஸ் கொஞ்சம் வரல. அப்புறம் ஃபைட் சீக்வன்ஸ் ரொம்ப ஓவர் டோஸ் சொன்ன மாதிரி இருக்குது. அது மட்டும் இருந்தால் இன்னும் சூப்பராகவே வந்திருக்கும் படம். ஸ்க்ரீன் பிளே வைஸ் நல்லாவே இருந்தது மூவி. அதுதான் ஆக்டிங் நல்லா இருக்கு. பட் வந்து அதான் எமோஷன்ஸ் தான் கொஞ்சம் வரல. அது மட்டும் கொஞ்சம் இது பண்ணியிருந்தா இன்னும் நல்லா வந்திருக்கும். ஸ்க்ரீன் பிளே வைஸ் தரமாக இருக்குது. சூப்பராக ஒரு சீனும் அடுத்து என்னவோன்ற மாதிரி ஒரு நல்லா எடுத்துகிட்டு போயிருக்காங்க. நல்லா இருக்கு. படம் நல்லா இருக்கு ப்ரோ. சரியான படம். எல்லாரும் தேட்டரில் போய் பார்க்கணும்னு கேட்டுக்கிறேன். படம் வந்து பையன் வந்து அண்ணனுக்கு மேலே தான் சொல்லணும். தெருக்கி விட்டான் படத்தை. ஃபஸ்ட்டு படம் அவனுக்கு பெஸ்ட் படம் தான். எல்லாத்துக்கும் அது ஹிட் ஆக சான்ஸ் இல்லை. ஆனால் இவனுக்கு சரியான ஹிட்டு. இந்த 3 days ஃபுல்லு தான். கண்டிப்பாக சரியான ஆக்டிங்ண்ணா. பயங்கரமாக பங்கம் பண்ணிட்டான். அவனுடைய கஷ்டப்பட்ட உழைப்பு அது. ஏன்னா நாங்கள் கூட இருந்து பார்த்துருக்கோம். அவன் பட்ட கஷ்டம் இன்னைக்கு வீண் போகலை. சூப்பராக இருக்கு ப்ரோ. பார்க்கலாம். நல்லா தான் இருக்கு. ஃபுல்லாக ஆக்ஷன் தான் படம். புரியல. சூப்பராக பண்ணியிருக்காரு. ஆக்டிங் நல்லா பண்ணியிருக்காரு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாக படம் ஃபுல்லாக வைலன்ஸாக தான் இருக்கும். நல்லா நடிச்சிருக்காரு. எமோஷ்னலு எல்லாமே இருக்குது. எல்லாம் எமோஷ்னல், சென்டிமெண்ட்டு, ஃபைட்டு எல்லாமே சூப்பராக இருக்குது. சூர்யாவோட ஆக்ஷன் எல்லாம் எப்படி நல்லா இருக்கும். ஃபஸ்ட்டு படம்னே சொல்ல முடியாது. நல்லா தான் இருக்குது. ஆக்டிங் சூப்பராக இருக்குது. டைரக்ஷன் எப்படி இருக்கு? ஃபர்ஸ்ட் டைம் அவர் பண்ணியிருக்காரு. அதான் அவர் வந்து இப்போ ஸ்டண்ட் மாஸ்டர் இல்லைங்களா அவரு. அதுக்கேற்ற மாதிரி மெயினாக ஃபைட் சீக்வன்ஸ் தான் நல்லா இம்பார்ட்டன்ட் கொடுத்துருக்காரு. ஆனால் ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருக்கா? எப்படி இருக்கு? ஃபாஸ்ட்டாக தான் இருக்குது. பொறுமையாலாம் போல் போர்லாம் அடிக்கல. நல்லா சூப்பராக. அதான் ஃபஸ்ட்டு இப்போ விஜய் சேதுபதியோட சன்னு புதுசாக நடிச்சிருக்காரு. எக்ஸ்பெக்ட் பண்ணி எப்படி நடிச்சிருக்காரு பார்க்கலான்ட்டு. ஒரு ஃபேமிலிக்கு ஏற்ற மாதிரி இருக்கா இல்லை பசங்க மட்டும் பார்க்குற மாதிரி இருக்கா? ஃபேமிலி ஆடியன்ஸுக்கு செட் ஆகுமா தெரியாது. பசங்க பார்க்கலாம். கொஞ்சம் வைலன்ஸாக தான் இருக்குது. ஆனால் பார்க்கலாம். எல்லாரும் நார்மலாக பார்க்கலாம். ஃபேமிலி எல்லாரும் பிடிக்கிற மாதிரி தான் இருக்குது. நல்லா இருக்குது. நல்லா இருந்துச்சு ப்ரோ படம். கண்டிப்பாக கனெக்ட் ஆச்சு. என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணி எக்ஸ்பெக்டேஷன்ஸ்னு பெருசாக எதுவுமே இல்லை ப்ரோ. இல்லை, ஆனால் படம் நல்லா இருந்தது. காமெடி எமோஷனலாக சேர்ந்து நல்லா இருந்தது.